ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வியாழக்கிழமை ரொட்டீன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டு வச்சுருக்கேன். அதுக்கு இன்றைக்கி சைடிஷ் மல்லி சட்னி தான் வச்சுருக்கேன். மல்லி வாய் புண்ணை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண் நரம்புகளில் வறட்சியை போக்கி கண்ணை பலமடைய செய்யக்கூடிய தன்மையும் அதில் இருக்குது. அடுத்து கொஞ்சம் மக்கானா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இது உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து இன்றைக்கி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து அவங்க லேட்டாக தான் சாப்பிட வந்திருந்தாங்க. பார்த்திங்களா, சாப்பிட்றதுக்கு தோசை சுட்டு கொடுத்துருந்தோம்னா அதை வச்சு கார் ஓட்டி விளையாடிட்டு இருக்காங்க. மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங் வெளியில் போயிட்டேன். அதாவது ஆதார் கார்டு 10 வருஷத்துக்கு ஒருக்கா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த விஷயமா வெளியில் போயிருந்தேன். வர லேட் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கோவக்காய் வதக்கல் மாதிரி பண்ணிவிட்டு தயிர் தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். கோவக்காய் இதய படபடப்பு, அடுத்து மன அழுத்த பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஜீரணத்துக்கு உதவுது. நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இன்றைக்கி தயிர் ஊற்றி கோவக்காய் வதக்கல் வச்சு மதியம் லஞ்ச் முடித்தாச்சு. நீங்களும் ஆதார் கார்டு இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. நைட்டு டின்னருக்கு முட்டை தோசை தான் ஊற்றிருந்தேன். அப்புறம் கோவக்காய் வதக்கல் கொஞ்சம் இருந்தது. அது கூட காலையில் வச்சுருந்த மல்லி சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.